विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. அனிர்வாச்சியம் அவித்யாதிகள்னா அனிர்வாச்சியம் அப்படின்னு பார்த்தோம். அனிர்வாச்சியத்துக்கு லட்சணம் என்னன்னு பார்த்தோம். சத்விலட்சணத்வேசி அசத்விலட்சணத்வேசி சதசத்விலட்சணத்துவம் அப்படின்னு. அந்த பொருள் சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை. அது சத்துன்னு சொல்றதுனால அபாத்தியமா ஆயிடுச்சு. அசத்து அப்படின்னு சொன்னோமையானா அது யாருக்கும் எப்பொழுதும் இருக்கிறதாக அறியப்படப்படாது. ஆனா இந்த அனிர்வாச்சியமான பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதாக அறியப்படுகிறது, அதே சமயத்துல பாதிக்கவும் படுகிறது. அதனால இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சதசத் விலட்சணம் அப்படிங்கிறத சொல்லி இது வெறுமன லட்சணம் மட்டும் சொன்ன போறாது, பிரமாணம் வேணும். இந்த பிரமாணம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமான பிரமாணங்கள் இந்த ரெண்டும் சொல்றேன். அடுத்த பிரகரணத்துல அர்த்தாபத்தி பிரமாணம் சொல்ல போறார். முதல்ல பிரத்யக்ஷத்தை பார்த்தோம். மிச்சைவ ரஜதம் அபாத் அப்படிங்கிற ஒரு பிரத்யக்ஷம். எந்த ரஜதம் நான் பார்த்தேனோ அது பொய்த்தான் அப்படிங்கிற அனுபவம் பாத கால அனந்தரம் நமக்கு வரும். எந்த ரஜத்தை நான் பார்த்தேனோ அந்த ரஜதமானது மிச்சைவா. மித்யான்னு சொல்றதுக்கு முன்னால சொன்னதான சதசத்விலட்சணத்துவம் முதல் லட்சணத்தை சொல்லும். ஆகையால் நீங்க எதை சொன்னீங்களோ அதே லட்சணம் இங்க இருக்கு அப்படிங்கிற பிரத்யக்ஷத்தை. அந்த பிரத்யக்ஷத்துல மிச்சைய ரஜித பாவம் அசத்துன்னு சொல்லப்படாதா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நிச்சய ரஜத பாத் எனக்கூடியதான ஒரு பிரத்யக்ஷம்தான் ஒரு பிரமாணம் அப்படின்னு. அவித்யாதிகள் அனிர்வச்சனீயமா இருக்கிறதுக்கு அனிர்வச்சனீயம் என்று ஒத்துக்கொள்வதற்கு இது ஒரு பிரமாணம்னு சொல்லும். பிரத்யக்ஷ பிரமாணம் சொன்ன பிறகு வேற இன்னொரு பிரமாணம் வேணுமான்னு கேட்கக்கூடாது. பிரமாணங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல அடுத்ததாக ஒரு பிரமாணம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அனுமான பிரமாணம் சொல்றோம். அனுமானமானது விமதம் சத்வரஹிதத்வே சதி அசத்வரஹிதத்வேஸ்தி சத்வாசத்வரஹிதம் பாத்தியத்வாத் தோஷப்பிரயுக்த பானத்வாத்வா என்னைவம் தன்னைவம் யதா பிரம்மா அப்படின்னு இந்த அனுமானம் சொல்லும். விமதம்னா இந்த மித்யாபூதமான பதார்த்தங்கள் உலகங்கள் எதை அனிர்வச்சனீயம்னு சொல்லிட்டு இருக்குமோ அத்தனையும் அது எப்படி இருக்கு, சத்வரஹிதத்வே சதி சத்வம் இல்லாமல், அசத்வரஹிதத்வே சதி அசத்வமாகவும் இல்லாமல், சத்வாசத்வ சுபியாம் சத்வாசத்வ அனதிகரணம். அதுக்கு எப்படி அது சொன்னோம் அப்படின்னு சொன்னா பாத்தியத்வா தோஷ பிரயுக்த பாரத்வாத்வா பாதிக்கப்படுகிறதுனாலையோ தோஷ பிரயுக்த பாரத் ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தினால்தான் இந்த உலகமெல்லாம் உண்டாடுறதுக்கு அவித்யா தோஷம்ங்கிறோம். சுத்தி ராஜாதிகள்லாம் உண்டாடுறது சாகசக்திய தோஷம்ங்கிறோம். சாககாமலாய தோஷம்னு சொல்றோம். பீட்டசங்கங்கிறதுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. அவித்யா மட்டும் தோஷம் இருக்குமே ஆனால் பிரபஞ்சம். இந்த பிராத்திபாசிக பதார்த்தங்களுக்கெல்லாம் அவித்யும் தோஷம், அதோட வேற இன்னொரு தோஷமும் இருக்கு. அப்படி உலகம் நடந்துருக்கு. இந்த அனுமானம் ஒரு பிரமாணம்னு சொன்னோம். இந்த அனுமானம் பிரமாணம் சொன்ன சும்மா இருப்பானே அவன் அதுல என்னென்ன தோஷங்கள் வருமோ அத்தனை தோஷங்களும் ஹேத்வாபாசங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் சொல்லி பார்த்தான். அத்தனை தோஷங்களுக்கும் சமாதானம் சொல்லியாச்சு.
அதனால சமாதானம் அனுமானம்னு சொன்னா அந்த அனுமானமானது சரியா இருக்கப்படாதுங்கிறதுக்காக அதுல தோஷம் இருக்குன்னு சொல்லி இந்த அனுமானமானது நீங்க நினைத்ததான பதார்த்தத்தை ஸ்தாபிக்காது, நீங்க நினைத்ததான அனிர்வச்சனீயத்தை ஸ்தாபிக்காது அப்படின்னு அவன் பல தோஷங்களை சொல்லி, ஆனா அந்தந்த தோஷங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி முடிச்சார். அதனால என்னாச்சுன்னா இந்த அனுமானமாவது அனிர்வச்சனீயத்தை ஸ்தாபிக்கும் அப்படின்னு தீர்மானம். அதுல சத்வரஹிதத்வேத்து அசத்வரஹிதத்வேத்து சத்வாசத்வரஹிதத்வாத் அப்படின்னு ஒரு சாத்தியம் போட்டோம். அந்த சாத்தியம் லோகத்துல பிரசித்தமே இல்லையேங்கிறான். லோகத்துல பிரசித்தம் இல்லையேங்கிறதுக்காக சாத்தியா பிரசித்திங்கிற தோஷம் வரும் பொழுது அதை ஸ்தாபிக்கிறதுக்காக இன்னொரு அனுமானம் சொல்லும். அந்த அனுமானத்திலையும் தோஷம் சொன்னா அது சரிபட்டிய. அதற்கு பிறகு மற்ற ஹேத்வாசங்கள் விபச்சாரம், அதுக்கப்புறம் மற்ற தோஷங்கள் இவைகள்லாம் சொல்லி கடைசியில அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொன்ன பிறகு ஆபாச சாமியம்னு ஒரு தோஷத்தை சொல்லிட்டு இருக்கா. நீங்க இந்த சாத்திய பிரசித்திக்காக எந்த அனுமானங்கள்லாம் சொன்னீங்களோ அந்த அனுமானத்துக்கு ஆபாச சாமியம். ஆபாச சாமியம்னா அது என்ன தோஷம்னு பார்க்கணும். ஒரு அனுமானமானது சொல்லி இந்த அனுமானமானது எப்படி சாத்தியத்தை சாதிக்கலையோ அதே மாதிரி இருக்கிற உங்க அனுமானமும் சாத்தியத்தை சாதிக்காது. ஆபாச சாமியம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆபாச அனுமானத்தை சொல்லி இந்த அனுமானம் எப்படி தன்னுடைய சாத்தியத்தை சாதிக்கலையோ அதே போல நீங்க நினைக்கிற அனுமானமும் சாபாச சாத்தியம், ஆபாச சாமியம். அது போல இது இருக்கிறதுனால இந்த அனுமானமும் தன்னுடைய சாத்தியத்தை சாதிக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வைக்கணும். இப்ப அந்த பிரகரணம் பார்க்கணும். எத்து கடத்வ அகடத்வே சமானாதிகரணாத்யந்தாபாவ பிரதியோகினி தர்மத்வா ரூப ரசவத் கல்பிதத்வம் அகல்பிதத்வ அனதிகரண அனிஷ்டம் தர்மத்வாத் ரூபவத் இதிச்ச ஆபாச சாமியம். இது வரைக்கும் அப்படின்னு சொன்ன சத்விலட்சணத்துவ அசத்விலட்சணத்துவ கல்பிதத்துவ அகல்பிதத்துவ திருஷ்யத்துவ அதிருஷ்யத்துவ துர்நிரூபத்வாதௌ பிரதமஸ்ய த்விதீய திருத்தீயயோः யதாக்ரமம் அசத்வைலட்சண்யே சத்வைலட்சண்யே ச த்ரிஷ்வபி ஞேயத்வ வியவஹாரியாதௌ வியபிசாரஸ்ச இதி. அது வரைக்கும் பூர்வபட்சம். அதுக்கு மேல தன்னான போய் சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இடத்துல முதல்ல பார்க்கணும் கடத்வ அகடத்வே. இதான் பட்சம். கடத்வாகடத்வங்கள் அப்படி சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி. கடத்துவம் இருக்கிற இடத்தில் சமானாதிகரணம் ஓர் அதிகரணம். அதுல கடத்துவமும் அகடத்துவமும் அந்த ரெண்டும் சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி. கடத்வாபாவமும் கடத்வாபாவமும் அந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கணும். தர்மத்வாத் ரூபரசவத் அப்படிங்கிறோம். ரூபமும் ரசமும் ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையோ. ஒரு மாம்பழம் எடுத்துட்டேன்னா அதுல மஞ்சளான ரூபம் இருக்கு, சிரிப்பான ரசம் இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு அதிகரணமான மாம்பழத்துல எப்படி இருக்கோ ஏன் இருக்கு? தர்மத்வாத். தர்மமும் இருக்கு, ரூபரசமும் இருக்கு. அதே போல இதுவும் தர்மம் தான். எது? அத்தியந்தாபாவம் கடத்துவ அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அகடத்துவ அத்தியந்தாபாவ பிரதியோகம் தர்மங்கள் தான். இந்த ரெண்டு தர்மமும் ஒரு அதிகரணத்துல இருக்கலாமோ இல்லையோ? ஏன்னா ரூபரசவது அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். ஆபாசம் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் தர்மத்வாத் ரூபவத் இதிச்ச ஆபாச சாமியம். இந்த இது எப்படியோ அப்படி ஆபாச சாமியம். இது உங்க அனுமானம் அப்படின்னு முதல்ல சொன்னா. அதுக்கப்புறம் சத்விலட்சணத்துவ அசத்விலட்சணத்துவ இல்ல கல்பிதத்துவம் அகல்பிதத்துவ அனதிகரண அனிஷ்டம் தர்மத்வாத் ரூபவத். கல்பிதமான ஒரு பதார்த்தம் ரஜதாதி, அகல்பிதத்துவ அனதிகரண அனிஷ்டம். அகல்பிதமான அதிகரணத்தை இருக்காது. அகல்பிதமான அதிகரணம் கடாதிகள்னு வச்சுக்கோம். அந்த கடாதிகள்ல கல்பிதத்துவம் இருக்குமோ? இருக்காது. கல்பிதத்துவம் அகல்பிதத்துவ அனதிகரண அனிஷ்டம் அப்படிங்கிற பதார்த்தம். அதுவும் தர்மத்வாத் ரூபவத் அப்படின்னு நீங்க சொன்னதான அனுமானம் இந்த ரெண்டு அனுமானங்கள் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு அனுமானங்கள் எப்படி சாத்தியத்தை சாதிக்கிறது இல்லையோ அப்படி சாதிக்காது அப்படின்னு சொல்லி ஆபாச சாமியம்னு சொன்ன. அதற்கு பிறகு சத்விலட்சணத்துவ அசத்விலட்சணத்துவ ஒரு செட்டு.
கல்பிதத்துவ அகல்பிதத்துவ ரெண்டாவது, திருஷ்யத்துவ அதிருஷ்யத்துவ மூணாவது, துர்நிரூபத்துவ அதுர்நிரூபத்வாதௌ காலு போட்டுக்கணும் பரஸ்பர விரோதமா துர்நிரூபத்துவ அதர்நிரூபத்வாதௌ பிரதமஸ்ய த்விதீய திருதீயயோः யதாக்கிரமம் அசத்வைலட்சண்யே சத்வைலட்சண்யே ச த்ரிஷ்வபி ஞேயத்துவ விவகாரியத்வாதௌ வியபிச்சாரச்சான்னு சொல்றார். இப்ப என்ன பிரதமமாக சொன்னதானோ கடத்வா கடத்வே சமானாதிகரண அத்தியந்த பாவ பிரத்யோகினி தர்மத்வாத் ரூபவதுன்னு ஒரு அனுமானம் சொன்னாரோ இல்லையா, அதே நீங்க சொன்ன அனுமானம் வர்ற சத்விலட்சணத்துவம் அசத்வலட்சணத்துவம் அது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாம். அதான் நித்யாபூதம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போலயே இன்னொன்னு கல்பிதத்துவம் அகல்பிதத்துவம் அது ரெண்டும் இருக்கலாம். திருஷ்யத்துவம் அதிருஷ்யத்துவம் அது துர்நிரூபத்துவம் அதிர்நிரூபத்துவம் இவைகள் எல்லா இடத்துலயும் விபிச்சாரம். ஏன்னா விபிச்சாரம்னா என்ன, அந்த இடத்துல தர்ம ஹேது இருக்கணும், சாத்தியம் இருக்கப்படாது. ஹேது இருக்கே, ஹேது என்ன தர்மத்துவாத்துங்கிற ஹேது அது எல்லா இடத்துலையும் இருக்கு. இதெல்லாம் தர்மங்கள் தானே. கீழே சொன்னதான் துர்நிரூபத்துவம் அதிர்நிரூபத்துவம் இவைகள்லாம் தர்மங்கள் தான், அவைகள்ல இங்க இருக்கு. ஆனா நீங்க சொன்னதான அத்தியந்த அபாவ பிரத்யோகித்துவம்ங்கிற வருதில் பார்த்தீங்களா, அது ஒண்ணும் இல்லை, ஆகையால் விபிச்சாரம். இதுல ஹேது இருக்கு, சாத்தியம் இல்லை, ஆகையால் விபிச்சாரம். இத்தனை பதார்த்தங்கள்ல விபிச்சாரம், சத்விலட்சணத்துவ அசத்விலட்சணத்துவ கல்பிதத்துவ வரிசையே இத்தனை இடத்துல விபிச்சாரம் இருக்கு. அதனால அது தப்பு. அதே போலயே இரண்டாவது என்ன பண்ணிருக்கார், ரெண்டாவதுல சத்விலட்சணத்துவ பிரதமஸ்ய த்விதீய திருத்தீயோஹோ யதாக்கிரமம். முதல்ல தர்மத்துவம் இருக்கு, ஆனா சாத்தியம் இல்லை. ரெண்டாவது மூணாவதுல இத்தனை விபச்சாரத்துல இத்தனை பதார்த்தங்களையும் அதே மாதிரி இருக்கு. திருஷ்வபி ஞேயத்துவ விவகாரியத்துவாதௌ வியபிச்சாரஸ்தா. மூணுலையும் ஞேயத்துவம் விவகாரியத்துவம் எனக்கூடியதான அவைகள்ல வியபிச்சாரம். ஏன் வியபிச்சாரம், தர்மஸ்வரூப சாத்தியம் இருக்கு, ஆனா தர்மஸ்வரூபமான ஹேது இருக்கு, சாத்தியம் இல்லை, ஆகையால் வியபிச்சாரம் இதி அப்படின்னு அவன் ஏதோ சொன்னான். அதுக்கு சொல்றார் தன்னா அப்படி இல்லப்பா. ஏன் இல்ல விபச்சாரம் நான் காட்டின ஸ்தலங்கள்ல அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்க, நீங்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். க்ஷிதிஹி சகர்த்திரகா காரியத்வாத் கடவத் இத்தியனுமானே. இந்த அனுமானத்தை நையாயிகன் ரொம்ப அது எவ்வளவு தூரம் இழுக்க முடியும் அவ்வளவு தூரம் அதை வியாக்கியானத்தை பண்ணியாச்சு. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பரமேஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு சாதிக்கிறதுக்காக ஒரு சித்தியன்கராதிகம் சகர்த்துகம் காரியத்வாத் கடவத். அவன் என்ன பண்ணினா சில அனுமானங்களை அதை நன்னா அனலைஸ் பண்ணியாச்சு, அதை அலசி எடுத்தாச்சு. அதனால அது எதை சொன்னாலும் நமக்கு நன்னமே புரியுங்கிறதுக்காக அதை திருஷ்டாந்தம் வச்சுட்டேன். எங்க வந்தாலும் இந்த அனுமானத்தை திருஷ்டாந்தமா சொல்றது. ஏன்னா இந்த அனுமானம் நிறைய நமக்கு பழகி போயிட்டு இல்லையோ. அதே போல பரதோ வன்னிமான் தூமாத்துங்கிற ஒரு அனுமானம் ஏப்ப வேற அனுமானம் சொல்லப்படாதான்னு கிடையாது, இந்த அனுமானம் தான் சொல்லணும். ஏன்னா இது அத்தனை தரம் அதுல சொல்லி அதுல என்னென்ன தோட்டம் வரும் அதெல்லாம் சொல்லி அந்த அனுமானம் சொன்னதுமே உங்களுக்கு ஓஹோ இந்த இடத்துல இந்த தோட்டம் வராது இந்த தோட்டம் வராது அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு தெரியணும். அதே போல அந்த உபாதி எல்லா தோஷங்களும் அதுல வரதான்னு பார்த்து எந்த தோஷமும் வரலேன்னு நிச்சயமா இருக்க மனுஷன் தர்க்கம் வாசிச்சவாளுக்கு இந்த ரெண்டு அனுமானங்களும் நன்னா நிச்சயமாயிடுச்சு. மற்ற காரியா யோஜன திருத்தியாதவ் பதாத்ரத்தேக பதே அப்படின்னு சொல்லி குசுமாஞ்சல்ல சொன்ன அனுமானங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த அனுமானங்கள் எதுவும் இந்த சொன்னதான இந்த ரெண்டு அனுமானங்கள் மாதிரி ரொம்ப வரல. அது மாதிரி இங்கே இந்த க்ஷிதிஹி சகர்த்திரகா காரியத்வாத் கடவத். க்ஷிதிஹி பூமியானது, சகர்த்திரகா இதை செய்தவர் ஒருத்தர் இருக்க, பூமியானது கர்த்தாவுடன் தன்னை செய்ததான கர்த்தாவுடன் இருக்கு அப்படின்னு பூமியை செய்ததான கர்த்தா ஒருத்தர் இருக்கார். ஏன் காரியத்வா, இது காரியமா இருக்கிறதுனால. ஒரு காரியம்னா வேற ஒருத்தர் பண்ணி இருக்கணுமோ இல்லையா, ஒருத்தரும் பண்ணாம அது உண்டாகுமா? ஆகையால் காரியத்வா கடவது இப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கு. இந்த அனுமானத்துல அங்குரஹா சகர்த்துகா காரியத்வா ஆபாச சாமியம் சொல்ல முடியுமோ? அங்குரமும் காரியமா சகர்த்தகமா இருக்கு, காரியத்வா அது எப்படியோ இது இப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அங்குராதோ வியபிச்சாரோவா இல்ல அங்குரத்துல வியபிச்சாரம்னு சொல்ல முடியறதா? ஏன்னா அங்குரத்துல காரியத்வாதுன்னு ஹேத்து இருக்கு சார், ஆனா கர்த்தகத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப எப்படி வியபிச்சாரோவா யதா நதோஷா
எப்படி இது தோஷமாகாதோ அதே மாதிரியே ததா தர்மத்வேன ஹேதுனா சமானாதிகரணாபாவ பிரத்யோகித்துவம் சாதகத்தா மமா நான் என்ன பண்றேன் தர்மத்வேன ஹேதுனா தர்மம்ங்கிற ஒரு ஹேத்துனால தர்மத்வார்த்தம் தானே ஹேத்து சொன்னேன் இதனால சமானாதிகரணாபாவ பிரத்யோகித்துவம் இது எங்க இருக்கோ இது எங்க இல்லையோ அந்த இடத்துல அதுவும் இல்லை தத்துவம் எங்க இல்லையோ அந்த இடத்துல அசத்துவமும் இல்லை பிரபஞ்சத்துல தத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை அப்படின்னு நான் சாதிக்கிறேன் சமானாதிகரண அபாவ பிரதியோகித்துவம் சாதயத்தா மம கடத்வ அகடத்வாதோ சாத்திய சத்வேனா கடத்வ அகடாத்வாதிகள்லயும் சாத்தியம் இருக்கு இதுல மட்டும்தான் தத்துவ அசத்வாதத்துல தான் சாத்தியம் இருக்குன்னு நினைக்காதீங்க கடத்வ அகடத்வாதிகள்லயும் சமானாதிகரண அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம் இருக்கு ஆகையால் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே விவகாரம் இங்கேயும் இருக்கு அதனால கடத்துவ அகடத்துவம் அதுக்கு திருஷ்டாந்தமாகவே ஒழிய அந்த இடத்துல சாத்தியம் இருக்கு அப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால மம எனக்கு தர்மத்வேன ஹேத்துனா தர்மத்துவங்கிற ஹேத்துனாலேயே சமானாதிகரண அபாவ பிரதியோகித்துவம் சாதகத்தா சமானாதிகரணமாக ஓர் அதிகரணத்திலேயே இந்த ரெண்டும் இல்லை அபாவ பிரதியோகித்துவம் இல்லை தர்மமும் இல்லை சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை என்று சாதிக்கக்கூடியதான எனக்கு கடத்துவ அகடத்வாத சாத்திய சத்வேன கடத்துவ அகடத்வாதிகள்ல சமானாதிகரண பாவ பிரதியோகித்துவம் இருக்கு கடத்வாபாவம் இல்லாத இடத்துல அகடத்வாபாவம் இல்லை அப்படின்னு அதனால சாத்திய சத்வேன வியபிச்சாபராபாவா அதனால ஹேதோஷ்ட அனாபாசகத்வா அப்படின்னு ஹேத்வாபாசம் இல்லைன்னு அர்த்தம் ஹேத்துவுக்கு அனாபாசகத்துவம் இல்லைன்னா அது ஹேத்வாபாசத்துவம் அனாபாசமா இல்லைன்னு சொன்னா அது ஹேத்வாபாசம் இல்லை நகி அவிருத்த தர்மத்வாதிகம் தாதிருக் சாத்திய சத்வே பிரயோஜகம் அவிருத்த தர்மத்வாதிகமும் தர்மத்துவம்னு இங்க நீங்க சொன்னதெல்லாம் எப்படி பரஸ்பர விருத்த தர்மமாக தானே இருக்கு கல்பித்தத்துவம் அகல்பித்தத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கல சத்விலட்சணத்துவம் அசத்விலட்சணத்துவம் திருஷ்யத்துவம் அதிருஷ்யத்துவம் இப்படி எல்லாம் பரஸ்பர விருத்த தர்மமா இருக்கே அது இல்லாமல் அவிருத்த தர்மத்வாதிகம் அவிருத்த தர்மமா நாம சொல்லிக்கலாமே அதுதான் பிரயோஜகமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அப்படி வேண்டாம் தர்மத்துவம் மாத்திரம் பிரயோஜகம் தர்மமா இருந்தால் எங்கெங்க தர்மத்துவம் இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் இது அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம் வந்துடும் ஆகையால் அப்படி சொல்லணும் அவிருத்த தர்மத்துவம் நீ அடிஷனலா போட வேண்டியது இல்லை அவ்வளவு நகி அவிருத்த தர்மத்வாதிகம் தாதிருக் சாத்திய சத்வே சமானாதிகரண அபாவ பிரதியோகித்துவம் எனக்கூடியதான சாத்தியம் இருப்பதற்கு இது பிரயோஜகம்னு சொல்ல வேண்டாம் தர்மத்துவம் மாத்திரம் இருந்தா போரும் அவிருத்த தர்மத்வாதிகம் சொல்ல வேண்டியதில்லை அதான் சொல்ற நகி அவிருத்த தர்மத்வாதிகம் தாதிருக் சாத்திய சத்வே பிரயோஜகம் ஆனா எது பிரயோஜகம் கிந்து சாத்வம் தர்மத்துவ மாத்திரம் நகி திருஷ்யத்வாதி தர்மாணாம் குத்ராபி அபாவ அசம்பவ திருஷ்யத்வாதி தர்மங்கள் எங்கேயும் இல்லை என்று சொல்ல முடியாது திருஷ்யத்வாதி தர்மங்கள் எங்கேயும் பிரபஞ்சம் முழுக்க நெடுக இருக்கு அதுதான் பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்லிவிட்டோம் பிரபஞ்சத்துல வியாபாரிக பிரபஞ்சத்திலையும் இருக்கு அதே போல பிராத்திபாசிக பிரபஞ்சத்திலையும் இருக்கு திருஷ்யத்துவம் இல்லாத இடம் எங்கும் இல்லை ஆகையால் நகி திருஷ்யத்வாதி தர்மாணாம் குத்ராபி அபாவ அசம்பவ ததுக்தம் நகி ஸ்வரூபதோ துர்நிரூபஸ்ய கிஞ்சிதபி ரூபம் வாஸ்தவம் சம்பவதி ஸ்வரூபதா அதனாலதான் சொல்றதுக்கு பெரியவர் சொல்லியிருக்க நகி ஸ்வரூபதோ துர்நிரூபஸ்ய எந்த ஒரு பொருளை ஸ்வரூபமாக இது இன்னது என்று சொல்ல முடியாதோ அதுக்கு கிஞ்சிதபி ரூபம் வாஸ்தவம் சம்பவதி ஏன்னா வாஸ்தவமா ஒரு ரூபம் இருந்தா அந்த ரூபத்தை சொல்லிட்டு போறோம் அந்த ரூபம் வாஸ்தவமான ஒரு ரூபம் இருந்தா அந்த ரூபம்னு சொல்ல போறோம் அப்ப அது துர்நிரூபமாகாத இது சத்துவமோ அசத்துவமோ அங்க இருந்தா சத்துவம் இல்லாத போனாலோ அசத்துவம் இல்லாத போனாலோ கல்பிதமாக இருக்கட்டும் அகல்பிதமா இருக்கட்டும் திருஷ்யமா இருக்கட்டும் அதிருஷ்யமா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்வரூபம் அங்க இருக்குமே ஏன்னா அந்த ரூபத்தை நான் சொல்ல போறேன் ஏன் துர்நிரூபம்னு சொல்ல போறேன் அது எப்பொழுது துர்நிரூபத்துவம்னு சொல்லியாச்சோ நகி ஸ்வரூபத்தா துர்நிரூபத்திய ஸ்வரூபமாக எது துர்நிரூபமாக இருக்கோ அந்த வஸ்து நடத்தில் கிஞ்சிதபி ரூபம் ஏதோ ஒரு ரூபம் வாஸ்தவமாக அதில் இருக்காது அப்படின்னு அதையேவ
அத்தியந்தாபாவ பிரதியோகித்வேப நம் வியபிச்சாரா. அதனால அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இருந்தாலும் விபிச்சாரம் இல்லை. நச்சா அதுக்கு மேல ஆத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வேன அர்த்தாந்தரம். நீங்க சமானாதிகரணாபாவ பிரதியோகித்துவம் தானே சொல்லிருக்கேள். ஆத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆத்மாவில் இல்லையே அப்படின்னு அதுல வரட்டுமே அப்படின்னு கேட்டார். இந்த பாருங்க, எங்க மதத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கல. ஆத்மா எப்படி இருக்கு தெரியுமா? நிர்தர்மகம். நிர்தர்மகம்னு ஒரு தர்மமும் அங்க இல்ல. அப்ப அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அங்க இருக்குமா? பாசிட்டிவ் தர்மமும் இல்லை, நெகட்டிவ் தர்மமும் இல்லை. அதனால்தான் அது நிர்தர்மகம்னு சொன்னேன். நிர்தர்மகம்னா ஒரு விதமான தர்மமும் அதுல இல்லை. அப்படி அது என்ன சார் பதார்த்தம்? அதான் அபாவ ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால அங்கே அது நிர்தர்மகம்னு ஒத்துண்டு இருக்கிறதுனால நீர் சொன்னதானா அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவங்கிற தர்மமும் அங்க இல்லை. அதனாலதான் நச்ச ஆத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வேன அர்த்தாந்தரம் ஆத்மனஹா நிர்தர்மகத்வேன. இது பார்க்கணும், ஆத்மாவுக்கு நிர்தர்மகம்னு தீர்மானமா சொல்லிட்டோம். அதனால நிர்தர்மகத்வேன அத்தியந்தாபாவஸ்யாபி அபாவா. அங்கே அத்தியந்தாபாவமும் இல்லை. எப்படி பாசிட்டிவா கடப்படாதுகள் இல்லையோ, சம்சர்காதிகள் இல்லையோ, அதுவா அத்தியந்தாபாவமும் அதுல இல்லை. அனாத்மனிஷ்டத்வேன விசேஷனாத்வா. இல்லைன்னா அனாத்மனிஷ்ட சமானாதிகரண பாவ பிரதியோகித்துவம்னு சொல்லுவோம். அப்ப ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இந்த இடத்துல நீங்க அபாவரூப தர்மாதிகரணமா இல்லைன்னாலும் அபாவரூப தர்மாதிகரணமா இருக்கலாம்னு ஒரு பட்சம் முன்னால சொன்னார். அபாவான அதிகரணார்த்தம் அப்படி. அதனால அனாத்மனிஷ்டத்வேன விசேஷனாத்வா நைவம் கல்பிதத்துவம் அகல்பிதத்துவ அனதிகரண அனாத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி. அனாத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வாத் அகல்பிதத்வவத் இது ஆபாச சாமியம். இதுக்கு மேல் மறுபடியும் ஆபாச சாமியம். இந்த ஆபாச சாமியம்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ ஒரு அனுமானத்தை சொல்லி அந்த அனுமானம் இந்த அனுமானம் மாதிரியே இருக்குன்னு சொல்லி இந்த அனுமானம் இப்படி சாத்தியத்தை சாதிக்கலையோ அதுவும் அதையும் சாத்தியத்தை சாதிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆபாச சாமியம். இப்ப கல்பிதத்துவம் அகல்பிதத்துவ அனதிகரண அனாத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி. முன்னால இப்ப வெறும்னு அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு போட்டோம். அந்த இடத்துல ஆத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவேன்னு அர்த்தாந்தரம்னு சொன்னான். அதுக்கு நம்ம சமாதானம் சொல்லிவிட்டோம். ஆத்மாவில் ஒண்ணு இருக்காதுப்பாரு ஒரு சமாதானம் சொல்லிவிட்டோம். இல்லைன்னா அனாத்மனிஷ்டான்னு சேர்த்துங்கோன்னு சொல்லிவிட்டோம். இப்ப அதையே சேர்த்து சொல்றான். கல்பிதத்துவமா இருக்கிற தர்மமானது அகல்பிதத்துவ அனதிகரண அகல்பிதத்துவம் இல்லாததான அனாத்மனிஷ்டமான அனாத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி. அனாத்மாவிலையும் இருக்காது. அனாத்மனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வாத் அகல்பிதத்துவவத் இது. அப்படியே அபாசாமியமா இருக்கட்டுமே. அஸ்யா பிரசக்தே இஷ்டத்வாத். இது நீங்க சொன்னா இது எங்களுக்கு இஷ்டம். என்ன நாங்க அதான் விரும்புறோம். இப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு பொருளானது அனிர்வச்சனீயம்னு சொல்லணும்னா அதுல எப்படி இருக்கணும்? சத்வாத்தியந்தாபாவம் அசத்வாத்தியந்தாபாவம். அதே ஒரு கல்பிதத்வாத்தியந்தாபாவம் அகல்பிதத்வாத்தியந்தாபாவம். நாங்க தான் ஒத்துந்து இருக்கோம். அதானே நாங்க சாத்தியமா சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ புதுசாக எங்க மேல தோஷம் சொல்றா போலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்க. நாங்கள் எதை விரும்புறோமோ அதுதான் நீங்களும் சொல்லிட்டு இருக்க. அது தோஷமாகாது, குணம்தான். நாங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அஸ்யா பிரசக்தே இஷ்டத்வாத். அது சமானம். மித்யாத்வே யதா மித்யாத்வ சாதக திருஷ்யத்வாதேஹே ந வியபிசாரா. மித்யாத்வத்துல மித்யாத்வ சாதக திருஷ்யத்வாதேஹே. மித்யாத்வத்தை எதனால சாதிக்கிறேன்? விமதம் மித்யா திருஷ்யத்வாத். அந்த திருஷ்யத்துவத்துக்கு மித்யாத்வத்துல விபிச்சாரம், அதுவும் திருஷ்யம்தான். மிச்சையும் மிச்சேன்னு தீர்மா. மித்யாத்வம் நம்ம சொல்லிருக்கோம். எங்க மதத்துல மித்யாத்வம்னு சொல்றேன். உலகம் முழுக்க மிச்ச. அந்த மிச்ச அதுவும் மிச்ச. ஏன்னா உலகத்துக்குள்ள அந்த மித்யாத்வமும் இருக்கு. அந்த மித்யாத்வம் சத்தியம். அப்ப மித்யாத்வம் ஒண்ணு, பிரம்மம் வந்து ரெண்டு சத்தியம் ஆயிடுத்த அப்படின்னு இது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அங்க ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொடுத்துருக்க. அதை சொல்லி அதனால ஒண்ணும் வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணிடும். ஆகையால் அந்த மித்யாத்வத்தை சாதனம் பண்ணும் பொழுது மித்யாத்வ சாதக திருஷ்யத்வாதிகளுக்கு மித்யாத்வத்துல எப்படி விபிச்சாரம் இல்லையோ ததா அதே போல அஸ்யாபி வாதி விசேஷம் பிரதி அஸ்யாபி அதே இதற்கும்
வாதி விசேஷம் பிரதி ஏகதேச சாதனேன சாத்திய அபரசித்தி சங்காபி அதுவும் கிடையாது. இப்ப சாதனை ஏகதேச சாதனே ந சாத்தியா பிரசித்தி அப்படி ஏகதேசம் தான் சாதிக்கிறோம். இப்ப பிரபஞ்சத்தை உண்மைன்னு சொல்றவா சில பேர் இருக்கா, பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றவா சில பேர், ஒண்ணுமே இல்லை அசத்துன்னு சொல்றவா சில பேர் இருக்கா. பிரபஞ்சத்தை உண்மைன்னு சொல்றவாழ சத்தியாதிவாதிகள்னு வச்சுப்போம். பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றவாழ பொய்ன்னு இல்லையே அசத்துன்னு சொல்றவாழ அசத்தியாதிவாதிகள். பௌத்தாள்னா ஒரு செட்டு, அதே போலயே நையாயிகாள்னா ஒரு செட்டு. இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கார், இதுல சத்தியாதிவாதி பிரபஞ்சம் சத்துங்கிறான், அதுல அசத்து இல்லைங்கிறான். அவங்கிட்ட போய் அசத்து இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறவன நாம என்ன சொல்றது, அதுல சத்து இல்லைன்ட்டோம். இப்ப அசத்து இல்லைன்னு சொல்றவன சத்து இல்லைன்னு கூட அவன் ஒரு பார்சல் சத்து இல்லைன்னு அவன் ஒத்துட்டான். அவன் இடத்துல சத்து இல்லைங்கிற பிரபஞ்சத்துல சத்து இல்லைன்னு ஒத்துண்டவன் இடத்துல பிரபஞ்சத்துல அசத்தும் இல்லைன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், கடைசியில என்ன மிஞ்சி இருக்கு, பிரபஞ்சத்துல சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. அப்படின்னு வச்சிருக்கீங்க எப்படி போறதுன்னு, பிரபஞ்சத்துல சத்து இல்லைன்னு ஒத்துண்டு இருக்க கூடியதான பௌத்த நடத்துல அசத்தும் அங்க இல்லைன்னு நான் சாதிக்கிறதுனால அப்ப என்னாச்சு, பிரபஞ்சத்துல சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதே போல நையாயிக்கன் பிரபஞ்சம் சத்துங்கிறான், அசத்து இல்லைங்கிறான். அவன் அசத்து இல்லைன்னு ஒத்துண்ட நையாயிக்கன் இடத்துல நான் சத்து இல்லைன்னு சாதிச்சேன். அப்ப கடைசியில என்ன மிஞ்சிருக்க, சத்தும் இல்லை அசத்து இல்லைன்னு மிஞ்சாச்சு. இப்ப கடைசியில என்ன சார் ஆச்சுன்னா, பிரபஞ்சத்துல சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அதனால மித்யான்னு ஆயிடுச்சு. அதனால ஒரு அம்சம் ஒத்துண்டு இருக்கிறதுனால ஏகதேச சாதனே வாதி விசேஷம் பிரதி ஏகதேச சாதனே ஒரு ஏகதேசத்தை சாதிக்கிறதுனால ந சாத்தியா பிரசித்தி சங்காபி சாத்தியா பிரசித்தி இல்லை, ஏன்னா ஒரு அம்சம் தானே சாதிக்கிறேன் அப்படி. ததாகி அத அவரை சொல்றார், சத்யாதிவாதினம் பிரதி உலகம் சத்தியம் என்று சொல்லக்கூடியதான சத்யாதிவாதியை வாதினிடத்தில் அசத்விலட்சணம் விமதம் விமதம் அசத்விலட்சணம் அது திரும்பி போடுவார். அசத்விலட்சணம் விமதம் அசத்விலட்சணமாக இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சத்தில் அதுவும் சத்விலட்சணம், அது சத்விலட்சணமும் ஸ்தாபிக்கிறேன். ஏன், பாத்தியத்வாத் இது பாதிக்கப்படுகிறதுனால் சுக்தி ரஜத சம்சர்கவத் சுக்திக்கும் ரஜத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அது பாதிக்கப்படுகிறது. ஏன், ரஜதம் இல்லைன்னு சொல்றோம், சுக்தி ரஜத சம்சர்க்கம் அது இல்லைன்னு சொல்றோம், ரஜதம் இல்லைன்னு சொல்லியிருக்குன்னா சம்சர்க்கமும் இல்லை அப்படி. இப்ப என்னாச்சு, அவன் சத்விலட்சணம்னு ஒத்துன்னு இருக்கான், இது அசத்விலட்சணம்னு எதை ஒத்துன்னு இருக்கானோ அதுல சத்விலட்சணியத்தை நான் ப்ரூவ் பண்ணினேன். இப்ப கடைசியில மித்யாத்துவம் தான் வந்தது, அனிர்வச்சனீயத்துவம் வந்தாச்சு. அதே மாதிரியே அசத்யாதிவாதினம் பிரதி அசத்யாதி பிரபஞ்சம் அசத்து என்று சொல்லக்கூடியதான அந்த வாதியிடத்தில் சத்விலட்சணம் விமதம் விமதம் சத்விலட்சணம். அது விமதம் சத்விலட்சணம்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன ஆகணும், விமதம் சத்விலட்சணம் சாத்தியத்துல சேர்த்துபள் அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்காக என்ன பண்றது, சத்விலட்சணம் விமதம் சத்விலட்சணமான அந்த சந்தேக விஷயமா இருக்கிறது அசத்விலட்சணமாகவும் இருக்கு. ஏன், அபரோட்சதி விஷயத்வாத் முன்னால பாத்தியத்வாத்துன்னு சொன்னோம், இங்கே அபரோட்சதி விஷயத்வாத். இது கரெக்டா விஷயம் ஒண்ணுதான். சத்துன்னு சொன்னா அது அபாத்தியம், அசத்துன்னு சொன்னா அபரோட்சதி விஷயம் ஆகாது. அது எங்கெங்க வரணும் அதே ஹேதுவை போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் சரியா வரும். அப்ப என்னாச்சு, சத்விலட்சணம் விமதம் அசத்விலட்சணம். ஏன் அசத்விலட்சணம்னு சொல்றேன், அது அபரோட்சதி விஷயமா இருக்கு. அது அசத்தா இருந்ததுன்னா அபரோட்சதி விஷயமா ஆகாது. அசத்தான பொருள் எப்படி வந்தியாபுத்திரன் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் தசவிஷானம் இவைகள்லாம் அது அபரோட்சதி விஷயமா ஆகாது. இந்த பிரபஞ்சமும் அபரோட்சதி விஷயமா இருக்கு. ஆகையால் விவகாரம் என்ன, இது அசத்விலட்சணம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடும். ஏதாவதா இரண்டு அனுமானங்கள்னாலையும் என்ன தீர்மானம் பண்ணினோம், அது அனிர்வச்சனீயம். சத்விலட்சணத்துக்கு அசத்விலட்சணத்துவம் எனக்கூடியதான அனிர்வச்சனீயத்துவத்தை கொண்டு வந்து விட்டோம். கடவது பட்ச தர்மதாவலாது அனிர்வச்சனீயத்துவ சித்தி. பட்ச தர்மதா அப்படின்னு ஹேதுவானது பட்சத்துல இருக்கு, அதனால என்ன ஆயிடுது, அது இருக்கிறதுனால அனிர்வச்சனீயத்துவ சித்தி. அனிர்வச்சனீயத்துவம் சித்திச்சு இவ்வளவு பெரிய இந்த அனுமானத்தினால. வசுதா அனுமானம் ரொம்ப சின்னது.
அனுமானத்துல ஒரு தோஷம் இல்லை. அந்த அனுமானத்துல இவன் தோஷத்தை சொல்லி அந்த தோஷம் நமக்கு புரியல ஏறுறதுக்காக வேற சொல்லி இப்படி வந்ததுனால கஷ்டமாயிடுச்சே தவிர அனுமானம் ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் யதாச்ச சித்த சாதன வியாகாதாதிக்கம் ததா உத்தமதஸ்தார். இது அனுமானங்கள்ல சித்த சாதனம் இல்லை, அனுமானம் வியாகாதம் இல்லை. அதான் ததாச்ச ந சித்த சாதனம் வியாகாதாதிக்கம் இல்லையோ ததா உத்தம் அதஸ்தாத் கீழே சொல்லிவிட்டேன். ஆமா ஏவம் அதுல சொல்லி ஏவம் பிரபஞ்சனிஷ்ட வத்திரேக பிரதியோகித்துவம் தினசரி வத்திரேக பிரதியோகித்துவம் பேத பிரதியோகித்துவம். இது வரைக்கும் நம்ம அத்தியந்தாபாவத்தை வச்சுட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பேதத்தையும் சொல்லலாம்ல. இதே எந்தெந்த ரூல் லாஜிக் அத்தியந்தாபாவத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேளோ அவைகள் எல்லாமே பேதத்துக்கும் வரலாம். அதனால பிரபஞ்சனிஷ்ட வத்திரேக பிரதியோகித்துவம் பேத பிரதியோகித்துவம் சத்வாசத்வ உபய விருத்தி அப்படின்னு சத்பேதமும் இருக்கு அசத்பேதமும் இருக்குன்னு அர்த்தம். இந்த நெய்யாய்க்கல்ல இப்படின்னு சாதாரணமா பேசுறது இது திருப்பி பேசி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் கொடுப்பா. பிரபஞ்சத்துல சத்பேதமும் இருக்கு அசத்பேதம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல பிரபஞ்சனிஷ்ட வத்திரேக பிரதியோகித்துவம் பிரபஞ்சனிஷ்ட பேதமானது சத்வாசத்வ உபய விருத்தி சத்துலையும் இருக்கு அசத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்றது. பிரபஞ்சனிஷ்ட வத்திரேக பிரதியோகி மாத்திர விருத்தித்வா பிரபஞ்சனிஷ்டமான பேத பிரதியோகியில மட்டும் இருக்கிறதுனால் வியவஹாரியத்வவத் அப்படின்னு சது. அதே போல அது ஒண்ணு சதசது உபய விருத்தித்வம் சத்துலையும் அசத்துலையும் இரண்டுலையும் இருக்கிறதுங்கிறது பிரபஞ்சனிஷ்ட வத்திரேக பிரதியோகித்துவ விருத்தி பிரபஞ்சனிஷ்ட பேத பிரதியோகித்துவ விருத்தி. பிரபஞ்ச பேதம் இதுல இருக்கு. சத்வாசத்வ உபயவத் விருத்தி அசேஷ விருத்தித்வா பேத பிரதியோகித்துவத் அப்படின்னு சொன்னாரு. இவைகளும் அப்பிரயோஜகத்துவம் அனுகூல தர்க்கோக்தியா நிரசிஷ்யதே. இங்க அப்பிரயோஜகத்துவம் நாங்க என்ன சொல்ல போறோம்? அனுகூல தர்க்கம் சொல்றோம். அனுகூல தர்க்கம் சொல்லிட்டோம்னா அப்புறம் இது தோஷமாகாது அப்படின்னு நிரசிஷ்யதே. தஸ்மா ஆகையால் என்ன வச்சுங்க அனுமானம் அத்திரமானம். இங்க சொன்ன அனுமானம் இருக்கு பார்த்தல விமத்தம் சத்து லட்சணத்து அசத்து லட்சணத்து சசத்து லட்சணத்தார் அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்னோம் பார்த்தல. இந்த அனுமானமும் பிரபஞ்ச அனிர்வச்சனீயத்துவத்துக்கு பிரமாணம் தான். அனிர்வச்சனீயத்துவத்துக்கு பிரமாணம் உண்டான்னு கேட்டேன். ஒரு பிரத்யக்ஷம்னு அனுமானம் சொன்னேன். அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம்னு ஒரு பிரமாணம் சொன்னேன். அனுமானம்னு ஒரு பிரமாணம் சொன்னேன். அவ்வளவுதானே சார்? இல்லை, இது அர்த்தாபத்தியும் பிரமாணமாகும் அப்படிங்கிறத மேல போய் சொல்ல போற. இத அடுத்த வாரம்